Unit number 1, water and its treatment, and topic is sludge and scale. The sludge and scale, it is coming from boilers. So what is a boiler? So கொதிகலன் நமக்கு தெரியும். For example, in our day-to-day life, so tea shop having a boiler. Hot water போடுறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா பாய்லர் வச்சிருப்பாங்க. அந்த ஹாட் வாட்டர் வந்து ஃபார் அ லாங் டைம் kept in a long time. ஃபார் அ லாங் டைம் வந்து அந்த ஹாட் வாட்டர் பாய்லருக்குள்ளேயே அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். நம்ம சாதாரணமாக ஒரு வீட்டில் நம்ம வந்து குடத்துல தண்ணி வச்சுருந்தாலே கண்டிப்பாக என்ன இருக்கும், அதில் ஒரு சஸ்பெண்டட் சாலிட் பர்சன்ட் ஆகிருக்கும். சாதாரணமான ஒரு கோல்டு வாட்டர். As like the same one, hot water in the boiler. பாய்லரில் ஹாட் வாட்டர் இருந்தால் ஃபார் அ லாங் டைம் இருந்தால் அதிக நேரம் இருக்கும்போது ஏற்படக்கூடிய விளைவுகள். ஸோ வாட் ஆர் த மெயின் பர்பஸ் ஆஃப் பாய்லர் அப்படின்னா, எதுக்காக நம்ம பாய்லர் அதிகமாக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஃபார் த ப்ரொடக்ஷன் ஆஃப் ஸ்டீம். ஹாட் வாட்டர் அப்படி போடும்போது ஏற்படக்கூடிய டிஸ்அட்வான்டேஜஸ், ட்ரபிள்ஸ் இன் அ பாய்லர். That is a type. One of the type it is called as sludge and scale formation. So one of the type it is called as scale and sludge formation. What are the boiler troubles? Scale and sludge mattum dhaan irukuma appadina. There are 4 disadvantages or 4 troubles of using boiler. First of all, priming and foaming, caustic embrittlement, boiler corrosion, and the last one is scale and sludge formation. But நம்ம பார்க்க போறது only scale and sludge formation. So what is a sludge formation? நம்ம பாய்லர்ல ஹாட் வாட்டர் நம்ம போடுறோம். ஜஸ்ட் இமேஜின் தட் ஹாட் வாட்டர் நம்ம போடுறோம். அப்படி போடும்போது எந்த மாதிரியான விளைவுகள் ஏற்படும்? ஸ்லட்ஜுங்கிற ஒரு டிஃபெக்ட், ஒரு ட்ரபிள்ஸ். See that the boiler some under heat. என்ன நடக்கும்? நம்ம பாய்லர்ல நம்ம ஹீட் பண்ணுறோம். அப்படி ஹீட் பண்ணும்போது அந்த வாட்டர் எப்படி ஆகுது? அதில் உள்ள இருக்கக்கூடிய தண்ணி வாட்டர் like a precipitate, like a precipitate. அந்த precipitate எப்படி இருக்கு அப்படின்னா loose and slimy precipitate. Thus a precipitate it is called as sludge formation. இருக்குல்ல, இந்த precipitate, loose and slimy precipitate, the dot particles are there. It is a loose and slimy precipitate. It is called as sludge formation. நம்ம சொல்றது இப்போ இந்த பாய்லருக்கு உள்ள இருக்கக்கூடிய வாட்டர் நம்ம ஹீட் பண்றோம். ஆஃப்டர் லாங் டைம் வந்து we are putting in the water. So the water is like a precipitate. Precipitate எப்படி ஆகுது? Loose and slimy precipitate. For example, என்ன இருக்கும் அப்படின்னா, the substances like magnesium carbonate. பாய்லரில் உள்ளே இருக்கக்கூடிய சால்ட்ஸ், மெக்னீஷியம் கார்பனேட், மெக்னீஷியம் சல்ஃபேட், மெக்னீஷியம் குளோரைட் அண்ட் கால்சியம் குளோரைட் எக்ஸெட்ரா. ஸோ இந்த மாதிரியான சால்ட் தான் அந்த பாய்லருக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு சால்ட். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஸ்லட்ஜ் ஃபார்மேஷன் having greater solubilities only in hot water, not a cold water. கோல்டு வாட்டரில் அதிகப்படியான solubilities இருக்காது. இட் இஸ் அ கம்பேரிசன் பிட்வீன், இதை கம்பேர் பண்ணும்போது அப்படின்னா கோல்டு வாட்டரை கம்பேர் பண்ணும். இட் இஸ் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். So these are the sludge formation in the boil. Sludge formationல loose and slimy precipitate இருக்கிறதுனால இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா loose deposit. That is a loose deposit. It's okay. Some advantages are there and some disadvantages are there in the
sludge formation. என்ன அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்க முடியும் இந்த ஸ்லட்ஜ் ஃபார்மேஷனுக்கு அப்படின்னா, நம்ம ஸ்லட்ஜ் ஃபார்மேஷன் இப்போ நம்ம சாதாரணமாக நம்ம ஹாட் வாட்டரை போடணும் அப்படின்னா விறகு வச்சு நம்ம எரிக்கிறோம். பாயிலிங் பாயிண்ட், வாட்டருடைய பாயிலிங் பாயிண்ட் 100 டிகிரி சென்டிகிரேட். பட் இந்த பாய்லரில் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ப்ரெசிபிடேட் இருக்கிறதுனால ஹாட் பாயில் ஆகிறதுக்கு, வாட்டர் வந்து பாயில் ஆகிறதுக்கு 100 டிகிரி இல்லை. அந்த 100 டிகிரி பாயில் ஆகும்போது எடுக்கக்கூடிய ஹீட்டிங் கெப்பாசிட்டி 100 டிகிரி 5 மினிட்ஸில் பாயில் ஆகணும் அப்படின்னா உள்ள ப்ரெசிபிடேட் ஃபார்ம் ஆகிருக்கு, என்ன ஆக விடாது, வாட்டரை பாயில் ஆக விடாது. ஸோ 5 மினிட்ஸ் பாயில் ஆகக்கூடியது 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் டைம் என்ன பண்ணோம், அதிகப்படுத்திட்டே போகும். அப்படி டைம் அதிகமாகும் போது நமக்கு ஃபியூவல்ஸ் எப்படி இருக்கும், வேஸ்டேஜஸ் ஆஃப் ஃபியூவல்ஸ் கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். ஸோ இட் இஸ் த மெயின் டிஸ்அட்வான்டேஜஸ் ஃபார் தி ஸ்லட்ஜ் ஃபார்மேஷன். அப்போ என்ன பண்ணலாம், இந்த டிஸ்அட்வான்டேஜ் வரக்கூடாது. என்ன பண்ணலாம், prevent. It's a prevention. How to prevent sludge formation? இப்போ sludge formation எப்படி தடுக்கிறது, blow down operation and softened water, using softened water. ஏன் நம்ம வந்து சாஃப்ட் வாட்டர் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஹார்டு வாட்டரில் எல்லா மினரல்ஸுமே இருக்கும், கால்சியம், மெக்னீஷியம், பொட்டாசியம், குளோரின், ஸோ லாட் ஆஃப் மினரல்ஸ் ஆர் தேர். பட் சாஃப்ட் வாட்டரில் என்ன இருக்காது அப்படின்னா, இட் டஸ் நாட் கண்டெயின் மினரல்ஸ். அப்போ மினரல்ஸே இல்லாத வாட்டர் நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா, பாய்லரில் ப்ரெசிபிடேட் ஃபார்ம் ஆகாது. ஸோ நமக்கு வேஸ்டேஜ் ஆஃப் ஃபியூவலும் ஆகாது. அதே சமயத்தில் என்ன பண்ணிடலாம், நம்ம ஈஸியாக ப்ரெசிபிடேட் ஃபார்ம் ஆகாமல் தடுத்துடலாம். ஸோ தீஸ் ஆர் தி sludge formation troubles. The next thing, scale substances. The scale substances or scale formations. Scale formation, this is so that the picture உள்ள இருக்கக்கூடிய இந்த precipitate எப்படி இருக்கும் அப்படின்னா, hard, கடினமாக இருக்கும். அண்ட் adherent coating of inner wall of the boiler. Adherent coating of inner wall of the boiler. பாய்லருக்கு உள்ள இருக்கக்கூடிய ஒரு பேஸ்டி ஃபார்ம், ஹார்ட் மெட்டீரியல், இதுதான் என்ன சப்ஸ்டன்ஸ், ஸ்கேல் சப்ஸ்டன்சஸ். Sludge formation is a loose and semi precipitate, but இந்த ஸ்கேல் சப்ஸ்டன்ஸ் அந்த பாய்லருக்கு உள்ளே ஒட்டி இருக்கும். அப்படி ஒட்டி இருக்கும்போது பசைத்தன்மை கொண்டாக இருக்கும்போது என்னவா இருக்கும் அந்த மெட்டீரியல், ஸோ இட் இஸ் ஸ்ட்ராங், இட் இஸ் அ ஹார்ட் ஒன், ஸோ இட் இஸ் நாட் பிரேக்கபிள். இட் cannot be easily breakable one for the scale substances. ஈஸியாக என்ன நம்ம பண்ண முடியாது, ஸ்கேல் சப்ஸ்டன்ஸை ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியாது, பிகாஸ் இட் இஸ் ஹேவிங் அ பேஸ்டி ஃபார்ம். அப்போ என்ன பண்ணலாம், ஸ்கேல் ஃபார்மேஷனும் கண்டிப்பாக என்ன பண்ணணும், நம்ம ரிமூவ் பண்ணி ஆகணும். ஹவு டு ப்ரிவென்ட் ஸ்கேல் ஃபார்மேஷன்ஸ், எப்படி பண்ணலாம், சம் மெட்டல் ஸ்க்ரப்பர், யூசிங் சம் மெட்டல் ஸ்க்ரப்பர் ஆர் ஒயர் ப்ரஷ் வச்சும் மெட்டல் ஸ்க்ரப்பரை வச்சும் பாய்லருக்குள்ளே என்ன பண்ணிடலாம், நம்ம ஸ்க்ரப் பண்ணிடலாம், தேய்ச்சி எடுக்கலாம். அப்படி எடுக்கும்போது அந்த உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஹார்டஸ்ட் சப்ஸ்டன்ஸ், that means calcium chloride, calcium sulfate, magnesium hydroxide substance ஒன்று ஒட்டியிருக்கும், அது இல்லாமல் நம்ம வேற என்ன ஆட் பண்ணலாம், adding some chemicals, EDTA, acids, like the acid என்ன பண்ணும் அப்படின்னா, ஸ்கேல் சப்ஸ்டன்ஸை ஃபுல்லாக டைலூட், அரிச்சு எடுத்துடும், கரைச்சிடும், dissolving in nature acidity. So acid and the metal scrubber and wire brushes, these are the removing techniques for scale substances. So boiler troubles, the production of steam. What are the boiler troubles? Sludge and scale formations. Sludge means it's a loose depository. It's a scale means அதோட மெட்டீரியல் ஹார்டாக இருக்கிறதுனால, சப்ஸ்டன்ஸ் வந்து ஹார்டாக இருக்கிறதுனால என்ன பண்ணலாம்,